வெள்ளம் நம்ம வந்து கோல்ஸை வந்து நம்ம கிச்சன் தயார் பண்ணோம். இப்போ வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களுமே எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஏஞ்சிட்டாங்க. ஸோ ஏஞ்சிட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலும் ப்ரெட்டும் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. உடம்பு வந்து ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குதுங்க. ஒரு நேரம் நல்லாயிருக்கும், ஒரு நேரம் திரும்பி வந்து நீர் கொத்துக்கிட்டு மூச்சு விட முடியல, சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வெதரும் அந்த மாதிரி தான் இருக்குது. மிட் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருமல் பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ ஒரு வழியாக அப்படி இப்படிமா தான் ஓடிக்கிட்டுருக்கோம். நைட்டே பார்த்திங்க அப்படின்னா மாவு ஊற வச்சிட்டேன். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மில்லட்டும் கலந்து அப்படியே வந்து உளுத்தம்பருப்பும் பார்த்திங்க அப்படின்னா ஹோல் உளுத்தம்பருப்பு போட்டு அப்படி தான் ஊற வச்சிடுறது. கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நீர் கோத்துட்ருக்கு முகமெல்லாம் நல்லா. ஸோ இன்றைக்கி வெதர் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. இந்த வெதர்னாலையா இல்லை என்னன்னே தெரில. ஒரு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு உடம்பு, ஒரு நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, அப்படி இப்படிமா கொஞ்சம் அப்படியே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. கடைக்கு போயிட்டு வந்து ஐக்கியா போய்ட்டு வந்த ஜாமான் எல்லாம் அப்படியே இருக்குது. மேபி உங்களுக்கு அடுத்த வீடியோ ஐக்கியா வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அப்படியே ஒன்றுமே முடியல, ஒரு வேலை செஞ்சால் அதை அப்படியே போட்டுடுற மாதிரி இருக்குது. ஸோ உடம்பு கொஞ்சம் நல்லா ஆகணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு பெரிய வேண்டுதல். வீட்டில் வந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. கிச்சனை மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ண முடியுது. சரி ஓகே, ஸ்ட்ரீம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீம் எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ ஸ்ட்ரீம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள், உப்பு அதை மட்டும் தான் போட்டு ஸ்டீம் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வேறு ஏதாவது போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துடுது. அதனால் வந்து அந்த மாதிரி எதுவும் போடுறதில்ல. நீங்கள் வந்து ஸ்டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 தடவை எடுங்க. குறைஞ்சது 2 தடவை எடுத்தீங்க அப்படின்னா தான் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாகும். நல்லா 2 பெட்ஷீட் போட்டு போத்திட்டு கரெக்டாக வந்து ப்ரீத் பண்ணுங்கள். 3 மினிட்ஸ் ஒரு தடவை உள்ளே இருந்தீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை 3 மினிட்ஸ், அப்புறம் ஒரு தடவை 3 மினிட்ஸ் இருந்தீங்க அப்படின்னாவே நல்லா ஸ்வெட் ஆகிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லது. இதே நீர் இல்லை அப்படின்னாலும் ஸ்வெட்டும் ஆகாது, அதையும் நம்ம கவனிச்சிக்கணும். ஏன்னா ஒரு தடவை நான் ரொம்ப ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஃபஸ்ட்டு தடவையே பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிடிச்சேன் நான். ஆனால் அந்த தடவை வந்து நீர் வரவே இல்லை. ஸோ கடைக்கும் எங்கேயும் வெளிலையும் போக முடியலங்க. அவங்கள்ட்ட வந்து சரண்யா அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்து எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்குமே உடம்பு சரியில்லை, அவங்க வீட்லேயுமே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வீடியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம கிச்சன் டைப் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து செட் பண்ணி கொடுங்கன்னு ஒரே அடங்க. அதை செட் பண்ணி கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. தேங்க்ஸ் கிவிங் டேக்கு ஆர்டர் பண்ணது தான், கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு, என்னன்னு தெரியல. ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. $60க்கு $15 அவன் கேஷ்பேக் கொடுத்துட்டான். $45 இது ஒர்த்து தான். ஸோ தாராளமாக இதை வாங்கலாம். பசங்களுக்கு ரொம்ப நாளாக இதை வேணும் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்ததுங்க. கேட்கும் போது எல்லாமே வந்து அந்த பசங்க விளையாட மாட்டானுங்க, அவனுக்கு காரு தான் போவானுங்கன்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னோடய கிச்சன் டாய்ஸை வந்து எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் சரி ஓகே கிச்சன் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கியாச்சுங்க. எனக்கு பெரிய ஹெல்ப் இவங்க தான். ஏன்னா வீட்டில் வந்து என்னால் சுத்தமாக முடியல. இவங்க இல்லை அப்படின்னா கஜமாக 1 இன்ச் கூட என்னால் நகர்ந்திருக்க முடியாது. என்னால் என்ன முடியலையோ அனைத்து வேலையுமே அவங்க செஞ்சாங்க, சமையலை தவிர. ஏன்னா அவங்களுக்கு சமையல் மட்டும் வராது. அதனால் கேட்டு செஞ்சாலும் அவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால் வந்து சமைக்கிற வேலையை மட்டும் அப்பப்போ வந்து கஞ்சோ ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு வந்துடுவேன். அவங்க மற்ற எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க. பசங்களை முதற்கொண்டு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. உண்மையாக பெரிய ரிலீஃபாக இருந்துச்சுங்க. இவங்க இல்லை அப்படின்னா இன்னும் இந்த உடம்பு சரியில்லாததுக்கும் அதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். இவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா. அதனால் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்பப்போ இது மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது தான் நமக்குமே வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறது, நம்மளோட அன்பும் அதிகமாகும். நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதுக்காக தான் கடவுள் அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போய்க்கிறாரோ அப்படின்னு கூட நினைப்பேன் நிறைய நேரத்தில். ஏன்னா வந்து மற்ற நாளில் நான் பெருசாக அவங்கள்ட்ட ஹெல்ப் எதுவும் கேட்கல அப்படின்னாலும் இந்த உடம்பு சரியில்லாத நேரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் உணர முடியும் அவங்க நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சமைச்சு முடிச்சாச்சுங்க, சாப்பாடு வச்சுட்டேன். எல்லா பாத்திரத்தையும் அவங்க தான் கழுவி வச்சாங்க. நான் இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழித்து சாப்பாடு, சாம்பார், ரசம்னு வச்சுருக்கேன். ரசம் கொதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது, இந்த பக்கம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நிப்பாட்டிட்டேன். சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சாம்பார் மாதிரி வச்சுருக்கேங்க. அதுதான் சாப்பிட்ணும் போல் இருக்குது இன்றைக்கி வாய்க்கு. அதனால் தண்ணி சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பாரே தான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ரசத்தை எடுத்து ஊற்றுறேன்னு கீழே ஊற்றிட்டாங்க. என்னால் இப்போ முடியாது, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு வந்து கழுவிக்கலாம். வெண்டைக்காய் பொரியல். ஸோ எல்லாமே ரெடிங்க. அவங்களும் அங்கே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.
சாப்பாடு வெண்டைக்காய் பொரியல் இருந்ததை நான் அப்படியே பிரித்து வச்சுட்டேன். இப்போ சாம்பார் ஊற்றுறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், காய் நிறையா போட்டுக்கலாம், அந்த மாதிரி சாம்பார் இது. ஸோ இது உடம்பு சரியாகி வர டைமில் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ யாராவது சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுவும் இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் தான் வச்சேன். எல்லா காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வேக வச்சு தாளித்து கொட்டிட்டேன். ஸோ பார்க்கவே எனக்கு இன்னொரு தடவை சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ சாப்பிடும்போதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:30 ஆகிடுச்சிங்க. ஏன்னா வேலை உட்காந்து பொறுமையாக தான் செய்ய முடிஞ்சுது. காய் எல்லாமே அவங்க வெட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே என்னால் என்னமோ தெரில, அப்படியே உடம்பு ஒரு நேரம் அப்படியே ரொம்ப கை கால் எல்லாம் வலிக்குது. ஏன் அப்படி வலிக்குது அப்படின்னே தெரியல. அந்த வெதரும் ரொம்ப ரொம்ப மோசமான வெதராக இருக்குது. சில நேரத்தில் நல்லாயிருக்கு. அப்படி இப்படிமா தான் போயிட்டுருக்கு. கபிலன் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருவாங்க, அப்புறம் தான் காயை சாப்பிடுவான். ஸோ கடைக்கு போயிருந்தோங்க, முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதனால் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துருந்தோம். இப்போ அதை தான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீரை வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனாலும் முடியல. கொஞ்சம் சாப்பிட்ட தெம்பு உடனே செஞ்சிடலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையோடு க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கோல்ஸ் வந்து கிளம்பிட்டோங்க. கோல்ஸில் வந்து சில ஐட்டம்ஸ் இன்னும் வரவே இல்லை. சரி போய் அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே எனக்கு கோல்ஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இது ரொம்ப லாஸ்ட்டில் கடையோட எண்டில் வந்து இந்த மாதிரி கிளியரன்ஸ் போட்டிருப்பாங்கன்னு தெரியவே தெரியாதுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இதான் பார்த்தேன் நான். போயிட்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 ஜாடி ஏதாவது தெரிச்சு அப்படின்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்துட்ருக்கேன். கிறிஸ்மஸோட இது போட்டிருந்தாங்க, ஃபுல்லாக வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த தேங்க்ஸ்கிவிங் டே முடிஞ்சதுக்கப்புறம் இருந்ததை கூட போட்டிருந்தானுங்க. சைபர் மண்டேவும் முடிஞ்சிருச்சு, ஆனாலுமே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு சைபர் மண்டே சேல்லையே. எல்லாருமே இந்த கூப்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கூப்பன்ஸ் வாங்குறதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி கூப்பனோட டேட் கூட முடிஞ்சிருக்கும், ஆனால் ஏன் வந்திருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்த்தாங்க. பைரக்ஸில் வந்து இந்த மாதிரி ஜாடி வந்து மூடி வச்ச ஜாடி வந்து பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. இதை நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு தெரியல, நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ ஃபுல்லாக ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு இந்த லாஸ்ட் இதில். நமக்கு வந்து ஒரு இது அமேசான் ரிட்டர்னும் இருந்துச்சு. ஸோ அந்த ரிட்டர்னும் பண்ணிடலான்ட்டு தான் அதுதான் காட்டில் இருக்குது. கண்ணாடி வீட்டில் ஒன்று வாங்கி வைக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க. அது ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கானான்னு பார்த்தேன், அதில் ஒன்றும் ஆஃபர் எதுவும் போடலை. ஸோ எந்த ஐட்டமும் பெருசாக நம்ம வாங்குகிற மாதிரி இல்லை. அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். வீட்டுக்கு வந்து பையை வச்ச உடனே பிடிச்சி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கொட்டிடணும். கடையில் வாங்கிட்டு வந்த பொருள் அப்படியே. அது என்ன பழக்கமோ தெரியல, சொல்லிட்டு தான் இருக்கும், கேட்கவே மாட்டுறானுங்க 2 பேருமே. ஸோ இப்போ வந்து கபிலனுக்கு வந்து ஒரு ஷூ ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பில்லோ இருந்துச்சு. பில்லோ 2, நீங்கள் 4 பேருக்கும் 4 பில்லோ தான் வீட்டில் இருக்கும். ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ கூட இருக்காது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா சரி 2 பில்லோ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு டாப் ஸ்வெட்டர் மாதிரி இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது இந்த 3 ஜாடி தாங்க. 3 ஜாடியுமே ஒன்று வந்து இது கேண்டில் ஹோல்டர், இன்னொன்று வந்து கேண்டிலும் அந்த இதுவும் இருக்க மாதிரி, இன்னொன்று வந்து உப்பு ஜாடி 2 இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன், பம்கின் ஜாடி. ஸோ இதுதான் இது எல்லாமே கிளியரன்ஸில் தான் இருந்துச்சு. $8 போட்டிருந்தாங்க ஒன்றும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அடுத்து இதை பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் வாங்கினா இதெல்லாம் மாவு அரைக்கணுன்றதை மறந்துட்டேன். முதல்ல மாவு அரைக்கணும்னு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா போயிருக்க மாட்டேன். ஸோ இப்போ மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன். எல்லா மில்லட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு 4:1 அப்படின்ற ரேஷியோவில் உளுத்தம் பருப்பு அதையும் போட்டு வச்சுருக்கேன். சரி நானும் மாவு போடும்போது அது மேலே படாமல் போடணும் அப்படின்னு நினைப்பேங்க, ஆனால் என்னால் முடியாது. ஸோ அதனால் மேலே படும்போது அப்போ அப்படியே வலிச்சு விட்டுருவேன். தண்ணியில் கை வைக்காத அப்படின்ட்டு உடம்பு. டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ராகி அடை தாங்க. முருங்கைக்கீரை அரைஞ்சோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து முருங்கைக்கீரை போட்டு ராகி அடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து 2 கப்பு கொஞ்சம் கம்மியாக வந்து ராகி எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம்.
வீட்டில் இப்போல்லாம் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாகவே கல் உப்பு தான் வந்து இப்போ கிடைக்கிது காஸ்கோலேயே. அதனால் கல் உப்பு தான் வாங்கிட்டு வந்துட்டு அதான் யூஸ் பண்ணுறோம். சுடு தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். ஏன்னா சுடு தண்ணி ஊற்றி கிளறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ராகி அடை வந்து சாஃப்டாகவே இருக்கும். அதனால் சுடு தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி கிளறும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் கட்டியாக கிளறிக்கங்க. ஏன்னா ரொம்ப இதுவாக கிளறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழ குழன்னு இருக்கும். தட்டி போடலாம், பட் குழ குழன்னு இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து வேகாத மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்காக கிளறி எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் இருக்க கரண்டியில் இது மாவு எல்லாத்தையும் வலிச்சு விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் நேரம் இந்த சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து முருங்கைக்கீரையும் வெங்காயம் வதக்கி சேர்ப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி வதக்கிலாம் சேர்க்கல, அப்படியே தான் சேர்க்குறேன். ஸோ முருங்கைக்கீரை நல்லா அலசி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கூட சில பேர் சேர்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சில பேர் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்ப்பாங்க. நான் இப்போ குளிர் நாள் அப்படின்றதுனால பச்சை மிளகா வந்து ரொம்ப சேர்க்கலைங்க. ஏன்னா பச்சை மிளகா வந்து குளிர் நல்லா அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சளி வந்து அதிகமாக தூண்டி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதனால் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. ஸோ நான் உப்பு, வெங்காயம், கீரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் ஒரு பேப்பரில், பாஷ்மெண்ட் பேப்பரில் இல்லாட்டி பட்டர் பேப்பரில் தடவிட்டு நான் வந்து ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஆலிவ் ஆயில் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு ரொம்ப ஈஸி. வாழை இலையில் போடுற மாதிரி தான் டக்குன்னு அப்படியே போட்டுட்டு பொறுமையாக எடுத்து விட்டோம் அப்படின்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு வாழை இலை இல்லை அப்படின்னா இந்த பட்டர் பேப்பரை விட பெட்டர் சாய்ஸ் எதுவுமே இல்லைங்க. பெட்டர் ஓ மை காட். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து அடுத்து வீடியோ எடுத்து பொறுமையாக காட்டுற அளவுக்கு இருக்காதுங்க. ஏன்னா எடுக்க சாப்பிட தான் கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சு. கபிலனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்க வந்து கவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இன்னும் அவங்களும் நான் சாப்பிடல, இப்போ தான் போட்டுட்ருக்கேன். நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சுடு தண்ணி ஊற்றி கிளறினதுக்கும் அதுக்கும். ஸோ 2 பக்கமும் கருக விடாமல் அப்படி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, முருங்கைக்கீரை இருக்கும்போது தான் செய்யணும் அப்படின்ட்டு இருந்துச்சோ என்னமோ தெரில. ஸோ நம்மளோட ராகி டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க, முடிஞ்சிருச்சு. அந்த சாம்பாருக்கும் அதுக்கும் சாம்பார் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அந்த சாம்பாருக்கும் அதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேங்க இன்றைக்கி. இப்போ நான் தான் பண்ணேன். கொஞ்சம் உடம்பு நல்லா தான் இருக்குது இப்போது. ஒரு சில டைம் நல்லாயிருக்கு, ஒரு சில டைம் நல்லா இல்லை. மாவும் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மேலே எடுத்து வச்சுட்டேன். டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:40 ஆகிடுச்சு. ஸோ ஆல் ஒர்க் டன் ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.